அனைவருக்கும் வணக்கம். தவில் மாமேதை, தவில் சக்கரவர்த்தி, திருவாலப்புத்தூர் தெய்வ திரு டி.கே. அன்னார் அவர்களின் 74வது பிறந்த தினத்தை கொண்டாடும் தருணத்தில் என்னையும் அவரை பற்றிய சில நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த அவரது குடும்பத்தாருக்கு முதல்ல நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு தவில் உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை உண்டு பண்ணதில் அவங்களும் ஒரு முக்கியமான ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது என்னுடைய இது சொந்த கருத்து. இது நிறைய சொற்கட்டுகள், புதுமையான சொற்கட்டுகள், புதுமையான கோர்வை யுக்திகள் இது மாதிரி அடுத்தடுத்த தலைமுறைகள் கையாளுறதுக்காக நிறைய விஷயங்களை அள்ளி கொட்டிட்டு போயிருக்காங்க. ஒரு தனியாக ஒருத்தனும் இப்போ உள்ள இந்த இளம் தலைமுறையில் உள்ளவங்க வாசிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய கோர்வையோ ஒரு சொற்கட்டுகளோ இல்லாமல் அதை அந்த தனியாகத்தை கொண்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு போயிருக்காங்க. அதனால் இந்த தவில் உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த அவங்களுடைய நினைவு சொற்கட்டுகளாகவோ இந்த கோர்வைகளாகவோ ஏதோ ஒரு விதத்தில் அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய புகழ் ஒரு பெரிய ஜாம்பவான அவங்களோட ஒரு 2.5 மாதங்கள் ஒன்றாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிது லண்டனில். அப்போது மேக்சிமம் அந்த சாட்டர்டே சண்டே தான் அங்கே கச்சேரி இருக்கும். மிச்ச நாட்கள் எல்லாமே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த ஈவினிங் டைமில் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறோமே அப்படின்னு சொல்லி வாக்கிங் போகிறது உண்டு. அப்போ அவங்க தான் இப்போ ஒரு 4:30 மணி ஆயிடுச்சுன்னா உடனே ரெடி ஆகி வாக்கிங் கிளம்பிடுவாங்க. அப்போ போகும்போது எங்களையும் கூப்பிட்டு போகும்போது நிறைய விஷயங்களை எங்களுக்கு பகிர்ந்துருக்காங்க. அவங்க இதுக்காக எவ்வளோ உழைச்சாங்க, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க, இப்படி இதெல்லாம் எப்படி கையாண்டுருக்காங்க, இந்த கோரிக்கைகள்லாம் எப்படி அதை ஏற்படுத்தினாங்க, நிறைய விஷயங்கள். ஒரு என்ன இரவு நேரத்துல எல்லாம் அவங்களா கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்களை எங்களை பற்றியும் கேட்பாங்க. நிறைய உழைக்கணும்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்தாங்க எங்களுக்கும். அதில் முக்கியமாக ஒரே ஒரு விஷயம், ஒரு விம்பிள்டன் கோயில், விம்பிள்டன் விநாயகர் ஆலயத்தில் 25 நாட்கள் திருவிழா நடக்கும். அப்போ அந்த 25 நாளும் காலையிலையும் இரவும் 2 நேரமும் வாசிக்கணும். மொத்தம் 50 கச்சேரி வாசிக்கணும். அப்போ அந்த 50 கச்சேரியிலையுமே தனியாவட்டனமும் இருக்கும். அந்த தனியாவட்டனத்தில் நானும் அந்த 50 நாட்களும் பார்த்துட்டேன். முதல் நாள் வாய்ச்ச கோர்வையோ இல்லை அதுக்கு முன்னாடி வாய்ச்ச கோர்வைகளோ நடைகளோ எதுவுமே வராது. அத்தனையும் அப்படியே புதுசாக இருக்கும். பெரிய எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். இது அவங்கள்ட்ட நான் கேட்டேன், எப்படி இது சாத்தியம்? அது நான் ரொம்ப பிரமிச்சு போய் தான் அவங்கள்ட்ட கேட்டேன். அப்போ அவங்க சும்மா அது எதுவுமே பதில் சொல்லலை. அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு அவங்க அந்த சிரிப்பிலேயே அவங்க அந்த பதிலை சொல்லிட்டாங்க. அதனால் அதாவது அந்த நாட்களை நான் மறக்க முடியாத ஒரு நாட்கள் அது எனக்கு தனிப்பட்ட முறையில். ஸோ அவங்களுடைய புகழ் இந்த தவில் உலகம் இருக்கிற, இந்த இசை உலகம் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய பேர் நிலைத்து நிற்கும். மீண்டும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கு நன்றியை சொல்லி முடிச்சுட்டேன். வணக்கம்.